நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். துலாம் ராசிக்காரங்க சுக்கிரனோட ராசி. தொழில், துலாம்னா தராசுன்னு சொல்லுவோம். தொழில் வியாபார நோக்கோடு தான் எதாக இருந்தாலும் வியாபார நோக்கோடு அணுகக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. அதே மாதிரி எதாக இருந்தாலும் சுத்தமாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், வாசனை திரவியங்கள் போட்டுக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும். அயன் பண்ணாமல் ட்ரெஸ்ஸே போடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சுக்கிரனோட நல்ல ஒரு அமைப்பெல்லாம் இந்த துலாம் ராசிக்கு உண்டான சிறப்பு. இப்போ உங்கள் ராசிநாதன் உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6, 8, 12 பொதுவாக மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லுவோம். ஆனால் சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் கிடையாது. சுக்கிரன் அங்கே கன்னியில் நீச்சமடைவார். ராசிநாதன் நீச்சமடைவார். இருந்தாலும் ஒரு சிறப்பு கேது கூட தான் சேர்ந்துருக்கிறாரு. அதேமாதிரி குரு பார்வை இருக்கிறதுனால அந்த நீச்ச பலன்கள்லாம் ஏற்படாது, நல்லாவே இருக்கும். நல்லாவே இருக்குன்னா உங்களோட அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாமே குறை இருக்காது அப்படின்னு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி உங்களோட 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. குரு பார்க்குறதுனால சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் விலகக்கூடிய நல்ல காலகட்டங்கள் தான். அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுக்கணும் அப்படின்னா வாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா தடைப்பட்டு தான், அதாவது வாக்கு கொடுக்காதீங்க. பொதுவாக கொடுத்தீங்கன்னா அது தடைப்பட்டு தான் 2-3 தடவை அதை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு அதுக்கப்புறம் அதை முடிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி தன வரவு வரும், அப்படியே தடைப்பட்டு, ஏன்னா 10ஆம் பார்வை பார்க்குறதுல வரும், தடைப்பட்டு வரக்கூடிய கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பண வரவு, எதாக இருந்தாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது எல்லாமே கொஞ்சம் சிரமமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான். இது ஒரு 5-6 மாதங்கள் சனி பயிற்சிக்கு அப்புறம் இது எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி உங்களோட 3ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்குறாரு. செவ்வாய் பார்க்குறதுனால 3ஆம் இடம் இளைய சகோதரன், தைரியம், வீரியம். இளைய சகோதரனால் கொஞ்சம் இளைய சகோதரனால் மனக்கசப்பு, குழப்பங்கள்லாம் இருக்க செய்யும். அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாளுறது ரொம்ப நல்லது. உங்களோட 4ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால தாயால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் அதெல்லாம் நல்லாயிருக்கும். தாய் வழி உறவுகளால், தாய் மாமன்களால் ஆதாயங்கள், அனுகூலங்கள்லாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி வீடு, வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க, கண்டிப்பாக வாங்குவீங்க. அதே மாதிரி உங்களோட 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இப்போ குலதெய்வ வழிபாடுகள்லாம் இப்போ நீங்கள் துலாம் ராசிக்காரங்க செய்கிறது ரொம்ப நல்லதாக தரும். குழந்தைகள் உங்கள் பேச்சை கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அது ஒரு 5 மாதங்கள் கழித்து அது சரியாகக்கூடிய தன்மைகள் இருக்கும். அதே மாதிரி உங்களோட 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. அவர் குருவோட வீட்டில் இருக்கிறாரு. அதனால் அந்தளவுக்கு பாதிப்பை கொடுக்க மாட்டார். வேலையில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் அது சரியாகக்கூடிய நல்ல காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்களோட 7ஆம் இடத்துக்கு சனியோட 3ஆம் பார்வை இருக்குது. அதனால் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும், கொஞ்சம் மனக்கசப்பு இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் பார்க்குறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நண்பர்களுக்கிடையே வாக்குவாதங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அனுசரித்து கையாளுறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. அதனால உங்களுக்கு இருந்து அதாவது கல்யாண தடைகள், திருமண தடைகள்லாம் இருந்து வந்த திருமண தடைகள்லாம் அகலக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். திடீர் பண வரவு, அதெல்லாம் இந்த திடீர் பண வரவு நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. திடீர்னு உங்கள் கை மேலே பணம் வரக்கூடிய நல்ல அற்புதமான காலகட்டங்கள் தான். அதிர்ஷ்டங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி உங்களோட 9ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். செவ்வாய் பகவான் இருக்கிறதால தந்தை பாகியஸ்தானம் சொல்லுவோம், தந்தை ஸ்தானம். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கையாளுறது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாகியங்கள், அதாவது தந்தை வழி உறவுகளால் கிடைக்கக்கூடிய பாகியங்கள்லாம் கொஞ்சம் தடைப்பட்டு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் தான்.
அதே மாதிரி உங்களோட 10ஆம் இடம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால 10ஆம் இடம் வந்து தொழில் ஸ்தானம். தொழில்கள் வந்து சுமூகமாக போகக்கூடிய நல்ல காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்கள் 11ஆம் பாவத்தை வந்து சனி பகவான் பார்க்குறாரு. சூரியன் ஆட்சியாக இருக்கிறாரு, புதனோட சேர்ந்து இருக்கிறாரு. அதனால் வந்து உங்களுக்கு லாபங்கள்லாம் வந்து குறைவு இருக்காது. நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் வந்து கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டங்கள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் கேதுவோட இருக்கிறாரு, குருவோட பார்வை இருக்கிறதுனால 12ஆம் இடம் உண்டான சுப பலன்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் பண்ணுறவங்கெல்லாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து வெளிநாட்டு போயிட்டு வரக்கூடிய நல்ல காலகட்டங்கள் தான். அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரணும் அப்படின்னு பெரியவங்க நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அது வந்து மோட்ச ஸ்தானம்னு சொல்லுவோம். ஆன்மீக சுற்றுலா போய் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பெரியவங்களாம் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் போய் வரக்கூடிய நல்ல காலகட்டங்கள் தான். அந்த வாய்ப்புகள்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே வந்து என்னோடய நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களை துல்லியமான நம்பரை வந்து பெற்று மகிழுங்கள். நன்றி.